தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. இப்ப மாணிக்கம் தாகூர் இப்படி வெளிப்படையான இந்த கருத்துக்கள் சொல்றப்ப இதை ஏன் ராகுல் காந்தி கட்டுப்படுத்த முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல சார். இதை தலைமையும் பார்த்துட்டு சும்மா இருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாவே முன்வைக்கிறாங்க. எப்படி இந்த அம்மையார் மாணிக்கம் தாகூர் சொல்லுதோ அதே மாதிரி தான் இந்த அம்மையார் சீந்துவார் கிடையாது. யாரும் அங்கே டெல்லியிலலாம் இந்த அம்மையார் என்ன பேசுதோ இது கணக்கிலே எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் மாணிக்கம் தாகூர் தான். இப்போ இந்த அம்மா பேசுகிறதுக்கெல்லாம் மோடி பதில் சொல்லுவாரா? மோடி பேசுகிறதுக்கே பதில் சொல்ல மாட்டார். அதனால் இந்த அம்மாலாம் பொழுதுபோக்காக உட்காந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கு. அதை கணக்கில் எடுக்க முடியாது சார். ஆனால் இப்போ தொடர்ந்து இப்போ மாணிக்கம் தாகூர் அவரு ஒரு பக்கம் பேசுறதா இருக்கட்டும், அதுக்கு திமுக சார்ந்து ராஜ கண்ணப்பன் அமைச்சர் அவரு ஒரு பதிலடி கொடுக்கறதா இருக்கட்டும், இப்படி வெளிப்படையாவே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கருத்து ஒரு போரே நடந்துட்டு இருக்குல்ல. இல்லைம்மா, கருத்து முரண்பாடு கருத்து போர்ன்றது காங்கிரஸில் கோஷ்டிகள் இல்லைன்னா காங்கிரஸே கிடையாது. அது இன்றைக்கி நேற்று கிடையாது, காமராஜர் காலத்துலேருந்து அந்த கோஷ்டி, அந்த காலத்துலேருந்து ராஜாஜி கோஷ்டி, காமராஜர் இப்படியெல்லாம் இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அது தொடர்ந்துட்டுருக்கு. இந்த ஜென்ரேஷனுக்கு இப்போ மாணிக்கம் தாகூர் கோஷ்டி அப்படின்னு ஒன்று உருவாக்கிட்டு பிற்காலத்தில் மாநில தலைவராக நம்ம ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் அவர் போயிட்டுருக்காரு தெரியுது. அரசியலில் சகஜம், பதவிக்கு ஆசைப்படுறதும் தலைமை பதவிக்கு வரணும்னு நினைக்கிறதும் அதுக்கான திட்டங்கள் போடுறதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம் தான். அந்த வகையில் தான் பண்ணிகிட்ருக்காங்க.